அக்காலத்திலே நடக்கும்னா என்ன அர்த்தம்? நடந்ததில்லை, கடந்த காலத்தில், அக்காலத்திலே நடக்க போகிறது. ஆமென், அல்லேலூயா. அக்காலத்திலே யூதா தேசத்திலே பாடப்படும் பாட்டாவது அப்படின்னு அர்த்தம். அக்காலத்திலே பாடுமா? என்ன எதிர்கால என்ன குழப்பமா இருக்கா? ஓகே, பிரைஸ் லார்ட். அப்போ இது ஒரு எதுக்காக சொல்ல வரேன்னா, ஃபியூச்சர் க்ளோரி, மகிமையான எதிர்காலம் என்கிற வார்த்தை எங்கே கேள்விப்பட்டோம்? மகிமையான எதிர்காலம் எங்கே கேள்விப்பட்டோம்? ஆராதனையில் சொல்லுங்க சத்தமா. மகிமையின் மகிமையான எதிர்காலம் நமக்கு உண்டு அக்காலத்திலே. ஆமென். யூதா தேசம் என்பது அது நம்ம சபைக்கு அது ஒப்பிடப்பட்டு பேசப்படுகிறது, இன்றைய சபை. ஆமென். அக்காலத்திலே த ஃபியூச்சர், ஆமென், க்ளோரியஸ் ஃபியூச்சர், ஆமென், மகிமையின் எதிர்காலம் இல்லையா? அது சொல்லி ஓகே, கர்த்தர் தான் அது ஃபியூச்சர் க்ளோரி இந்த அக்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஓ ரிபானால சங்கர லபர மதிரிகர மதுரலப. நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே வாக்குதத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ தொடர்ந்து எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஓ மேன் பாட்டு இல்லையா? ஆண்டவர்கள தேவன் தமது மீட்பின் தீர்மானத்தை அவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையிலே அவர் மீட்பின் திட்டம், தேவனுடைய ஒரு மீட்பின் திட்டம். ஆமென், ஹல்லேலூயா. மீட்பின் திட்டத்தில் 3:15 சொல்லப்பட்டிருக்கிற மீட்பின் திட்டம். Hallelujah, the plan of redemption, the plan of salvation. It is said in Genesis 3:15. Amen. Hallelujah. அது சொல்லிருக்கு, என்ன சொல்லுங்க? ஆமென். சரி, மீட்பின் திட்டத்தை பற்றி இல்லையா? அதான் தேவன் இல்லையா சோதரங்க இந்த மீட்பின் தீர்மானத்தை நிறைவேற்றும் இந்த நம்பிக்கையில் தான் இந்த பரிசுத்தவான்கள் அவரை துதித்து பாடினார்கள் என்று துதித்து அவர்களே பாடல். ஆண்டவர் நமக்கு எதிர்காலம், ஒரு மகிமையான ஒரு எதிர்காலம் உண்டு என்பதை குறித்து அவர்கள் பாடினார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். கடந்த காலத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதத்தை குறித்து பாட்டு பாடினாங்க யாத்திராகமம் 15. ஆமென், ஹல்லேலூயா. அங்கே நியாயாதிபதிகளில் ஒரு 5வது அதிகாரத்தில் யார் பாட்டு பாடினது? ஆமென், ஹல்லேலூயா. வெற்றி ஆண்டவர் கொடுத்து பாட்டு பாடினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆமென். தேவன் நமக்கு ஹல்லேலூயா எதிர்காலத்திலே ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்வார். எல்லா தீமை நீரென்றும் அவர்களே என்ன துதித்து பாடினார்கள் இல்லையா? சோத்திரம். எல்லா தீமையின் மேல் உண்டாகும் வெற்றியையும் அவர்களுடைய பாடல் இல்லையா? சோத்திரம் இருந்தது பார்க்கணும். ஒரு ராஜ்யம் நிலைப்படுத்தப்படும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறோம். அந்த எதிர்காலத்தில் இந்த சபையின் காலத்தில் மாத்திரமல்ல, 1000 வருட அரசாட்சியிலையும் இது நடக்க போகிற காரியத்தை அதை நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அக்காலத்திலே யூதா தேசத்திலே பாடப்படும் பாட்டாவது பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பை அதற்கு மதிலும் மரணமாக ஏற்படுத்துவார். ஆமென். ஓ க்ளோரி. ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பூரண சமாதானம். ஆமென். நீ காலண்டர் யாராவது படிச்சுக்கிற வசனம்? ஆமாம், 2 பேர் படிச்சுக்கிறாங்க. ஆமென். பூரணப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? சோதரம். ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆமென். அவனுக்கு பூரணமா எல்லாத்தையும் தர, சமாதானம் பூரணமாய் இருக்கும், எல்லாமே பூரணமாய் தருவேன், பூரண சமாதானத்தை நான் காத்துக்கொள்வேன். ஆமென், ஹல்லேலூயா, க்ளோரி. ஆமென். யெகோவா ஷாலோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் சமாதானம் தருகிற தேவன். ஆமென். அது எந்த புத்தகத்தில் வருகிறது? நியாயாதிபதிகள் புத்தகம் எத்தனையாவது புத்தகம் வேதத்தில்? கவுண்ட் பண்ணிய 7வது புத்தகம். ஆமென், ஹல்லேலூயா, க்ளோரி. பூரணம். ஆமென், ஹல்லேலூயா. பூரணத்தை குறித்து இல்லையா ஆண்டவர் வந்து ஆச்சரியமா இன்னைக்கு இதில் வாசித்ததும் லெட்டரில் 7வது லெட்டர் பூரணம். ஆமென். நீ காலண்டரிலே பூரணம் சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கேயும் பூரணம். ஆண்டவர் ஆச்சரியமாய் கர்த்தர் இல்லையா நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அக்காலத்திலே நமக்கு ஒரு காலம் உண்டு. ஆமென். உங்களுக்கு ஒரு மகிமையான எதிர்காலம் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு மகிமையான எதிர்காலம் உண்டு. இல்லை வேலை கிடைக்காதவர்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, மகிமையான எதிர்காலம் உண்டு. ஆமென். சபைக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. குடும்பத்தில் எல்லாருக்கும் யாருக்கு என்னென்ன தேவையோ அதற்கெல்லாம் உங்களுக்கு எதிர்காலம் உண்டு. Hallelujah. The glorious future is there for everyone. Amen.
எதிர்பார்ப்புகளுக்கு இல்லையா பூரண நிச்சயத்தோடு நம்மை அவர் காத்து கொள்ளுகிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதான் வேதத்தில் இந்த அதிகாரம் முழுவதுமாக தேவன் நமக்கு அருமையான ஒரு நம்பிக்கையை குறித்து அங்கே நான் பார்க்க முடியும். எல்லாமே இல்லையா, கர்த்தரையே யெகோவா கண்மொழியாக இருக்கிற ஆமென். யெகோவா ஷாலோம் என்று அவர் சொன்னான் இல்லையா. எந்த சூழ்நிலையை அவன் யெகோவா ஷாலோம் பேர் வைத்தான்? யார் வச்சது பேர்? கிதியோன். எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க. அதனால தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல, அதெல்லாம் மற்றவங்க சொன்னாங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. கிதியோன் தான் பேர் வச்சான். எப்போ, எந்த சூழ்நிலை பேர் வச்சான் அவன்? ஆண்டவருக்கு யெகோவா ஷாலோம் என்று எப்பொழுது வைத்தான்? எந்த சூழ்நிலை அவன்? ஆமென். மீதியானவர்கள் இல்லையா, இவன் பயந்து நடுங்கிட்டு இருக்கான். யாரு? கிதியோன். எங்க போய் அடிச்சுக்கிட்டு இருக்கான் களத்துல? சாப்பாட்டுக்கே பிரச்சனை, எதிரிகள் எல்லாம் மேற்கொள்ளுகிறார்கள், நல்ல லீடர்ஸ் கிடையாது, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறதுக்கு நல்ல லீடர் கிடையாது, ஒரே குழப்பம், ஒரே கலக்கம், ஒரே சமாதானம் இல்லை. எதிரிகள் எப்பொழுது வருவான், சாப்பாட்டுக்கு வச்சிருக்கிற அந்த கோதுமை எப்போ வாரிக்கிட்டு போவான்னு தெரியாது, ஒரே குழப்பம், ஒரே இல்லையா. ஹல்லேலூயா. பொருளாதார நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. எதிரிகள் எப்பொழுதும் படையெடுத்தவர்கள் வருவார்கள். இவர்களும் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் விட்டு என்ன பண்ணாங்க, வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள் இல்லையா. சோதரம். ஆனால் ஆண்டவரை நோக்கி கதறுவார்கள், கூப்பிடுவார்கள். அப்பொழுது இப்போ ஆனால் கிதியோன் அங்கே என்ன பண்ணாங்க, அடிச்சிட்டு இருக்க. அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? பராக்கிரமசாலியே என்று அவர் சொல்லுகிறார். அவனே பயந்தாங்குழி மாதிரி அவன் எடுக்கலாம். அவனை பார்த்துனா ஆண்டவர்களே நம்ம எல்லாருமே பராக்கிரமசாலி. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம மலர் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துகிற ஜெபத்தில் இல்லையா ஆரம்பம் என்னது? கர்த்தர் பராக்கிரமசாலி. ஆமென். அப்போ கிதியோனை ஆண்டவர் பார்த்து பராக்கிரமசாலியான தேவன் அவரை பார்த்து சொன்னது, பராக்கிரமசாலியே நீ பயப்படாதே. ஆமென். பயப்படாத, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். ஏன் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் எதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற அவன் கேள்வி கேட்கணும் இல்லையா. சோத்திரம். அதன் பிறகு அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான் இல்லையா. அவனுடைய பயத்தை போக்குவதற்காக ஆண்டவர் அவன் அடையாளத்தை கேட்கிறான், அடையாளத்தை உறுதிப்படுத்துகிறார். அதற்காக அவன் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அப்பா இதெல்லாம் கொண்டு அவன் படைக்கிறான். அப்பொழுது அது பட்சிக்கிறது, அது பட்சிக்கப்படுகிறது. அப்பொழுது அவன் பயந்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது என்ன பயப்படுறான்? எதுக்கு பயப்படுறான்? நான் தேவனை கண்டேன், நான் உயிரோடு இருப்பேன், எனக்கு என்ன அவன் ஐயோ நான் மரித்து போவேன்னு ஒரு பயந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நீ பயப்படாதே என்று அவர் சொல்லுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. நீ பயப்பட, நீ சாவதில்லை இல்லையா. அங்கே நீதிமொழியின் புத்தகம் 6வது அதிகாரம் 23, 24, 26 படிக்கலாம் நீங்கள். அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே யெகோவா ஷாலோம் 6:24 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்பொழுது நான் சொல்லுகிறான், யெகோவா ஷாலோம், தேவன் என் சமாதானம். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான காரியங்கள் இல்லையா தோலும் இல்லையா. சோத்திரம். முதல்ல சோத்திரம் முதல் சமாதான செய்தியை கொண்டு வந்தவன் யார்? புதிய ஏற்பாட்டில் ஆமா தூதன் என்ன யார் சொன்னா? பூமியிலே மனுஷர்கள் பிரியம். ஆமென். ஹல்லேலூயா. பூமியிலே சமாதானம். இயேசுவினுடைய பிறப்பை குறித்து அவன் சொல்லும் பொழுது பூமியிலே சமாதானம். ஏன்னா சமாதானமே இல்லை, எல்லாம் என்னாச்சு, இருண்ட காலம். 400 years இருண்ட காலம். ஜான் த பேப்டிஸ்ட் அனுப்பிட்டார். ஆமென். அந்த செய்தியை கூறுவதற்கு அதான் தேவதூதனை அனுப்புகிறார். ஃபர்ஸ்ட் he brought the message of peace. ஆமென். ஏஞ்சல். ஆமென். ஹல்லேலூயா. சமாதானம். ஆமென். பூமியிலே சமாதானம். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி யாரை குறித்து அவன் சமாதான பிரபுன்னு சொன்னான்? ஆமென். சமாதான பிரபு. எங்க இருக்கு அந்த வசனம்? 9:6. ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 9:6. ஆமென். ஹல்லேலூயா. சமாதான பிரபு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு போகும்போது அவர் என்ன சொன்னார்? ஆமென். என்னுடைய சமாதானத்தையே உனக்கு வைத்து போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்களா, ஆண்டவர் அருமையான காரியங்களை ஆண்டவர் இல்லையா. தேவதூதன் சொன்னான் அவருடைய பிறப்பின் பொழுது சமாதானம் என்று அவர் சொன்னான். ஆண்டவர் சொன்னார், அவர் உலகத்தை விட்டு போகும்போது நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். எல்லாம் கலக்கமாக இருக்கிறாங்க இல்லையா. ஆண்டவர் இல்லையா. சோத்திரம். அப்புறம் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பொழுது கூட அவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம். பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். 4 இல்லையா சுவருக்கு இடையே அறையில் இல்லையா, அங்கே ரொம்ப பயந்து நடுங்கி யூதர்களுக்காக பயந்து நடுங்கி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில்
எங்கே பார்த்தாலும் ஒரே குழப்பம்தான், எவ்வளோ பார்த்தா கலக்கம் இல்லையா, சண்டை பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலேயே பிரச்சனைகள் சண்டை இல்லையா, சமாதானம் இருக்குல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய சமாதானம் நமக்கு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. The peace of God is with us. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சமாதானம் நமக்கு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ சமாதானம், தேவனுடைய சமாதானம் இருந்தால் அங்கே பிரச்சனை இல்லை என்று அர்த்தமா? சொல்லுங்க, என்னது? The peace of God is not the absence of problems, it is the presence of divine sufficiency. Amen, hallelujah. அங்கே பிரச்சனை இல்லாமல் இருப்பதில்லை, அப்படி சமாதானம் போதுமானதாக நம்ம இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பிரச்சனைகள் மத்தியில் தான் என்ன உண்டு? அந்த சமாதானத்தை யாரும் எடுத்து போடவே முடியாது. ஆமென், அழிக்க முடியாது. அதான் the peace of God. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சமாதானம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே கலக்கம், ஒரே குழப்பம் தான். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சித்திரம், ஒரு சமாதானத்துக்கான ஒரு சித்திரத்தை வரைய சொன்னாங்களாம். அந்த வரையத்துக்கு என்ன சித்திரத்தை வரைஞ்சாங்களாம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படகில் இருக்கிறார். ஆமென், பெரும் காற்று வீசுகிறது இல்லையா, சோதரம். சீடர்கள் என்ன பண்ணுறாங்க? ஒரே அழுகிறார்கள், மடிந்து போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நித்திரையாக இருக்கிறார். ஆமென், அதுதான் சமாதானத்திற்கு அடையாளமாய் ஒரு படம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் இல்லையா. எங்கும் ஒரே குழப்பம், எங்க ஒரே கலவரம், எங்க ஒரே சண்டை, ஒரே பெருங்காற்று, கடும் புயல் வீசுகிறது. அங்கே இயேசு அங்கே அருமையாய் உறங்கி கொண்டிருக்கிறார். தான் தேவனுடைய சமாதானம், இயேசுவின் சமாதானம். அவருடைய சமாதானத்தையே நமக்கு வைத்திருக்கிறார். அதனால நம்ம குழம்ப வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. அவர் போதுமானது. ஆமென், His peace is sufficient for us. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சமாதானம் நமக்கு போதுமானதாக இருக்குது. அவருடைய சமாதானத்தையே அவர் நமக்கு தருவார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய சமாதானத்தை யாரும் எடுத்துக்கொள்ள போக முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி. அதான் ஆண்டவர் அங்கே இல்லையா, அங்கே நியாயத்தில் ஏற்கனவே 6:23 கர்த்தர் சொல்ல, உனக்கு சமாதானம். அவர் சொல்றாரு, உனக்கு சமாதானம், பயப்படாத, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டு வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இல்லையா, ஸ்தோத்திரம் இல்லையா. மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தையோ சமாதானம். ஆமென், நமக்கு என்ன சிந்தை இருக்கிறது? சமாதானம். மாம்ச சிந்தை இருந்துச்சுன்னா உங்களுக்கு குழப்பம்தான். ஆமென், கலக்கம்தான். மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு குழப்பம்தான் இருக்கும். ஆமென், ஆவியின் சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். ஆமென், we should have the mind of spirit. ஆமென், ஹல்லேலூயா. ஆவியின் சிந்தை நமக்கு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை நமக்கு, ஆவியின்படி நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம சிந்திக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியின் கனியை என்னது? 5:22 கலாத்தியார். சமாதானம் ஆவியின் கனி இல்லையா. ஆவியா நமக்குள்ள இருந்தால் எப்பொழுது என்ன தானே இருக்கு? நமக்கு சமாதானம் இருக்க வேண்டும். அதனால விசுவாசிகள் ஆகிய நாம் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்திலே புயல் காற்று வீசிக்கொண்டிருக்கலாம், கடும் புயல் வீசலாம். ஆமென், கொந்தளிக்கலாம், சுனாமி வரலாம். ஆமென், ஆனால் விசுவாசிகளுடைய உள்ளம் குழம்ப வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. ஏனென்றால் தேவ சமாதானம், அது அமைதி இல்லையா, இளைப்பாறுதல். ஆமென், ரெஸ்ட், இளைப்பாறுதல் கொடுக்கக்கூடியது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை யாரும் எடுத்து போட முடியாது. எதுவும் நம்முடைய சமாதானத்தை அது குலைக்கவே முடியாது. ஆமென், அதனால் ஆவியின் சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதை வேதத்திலே பார்க்கிறோம், கிறிஸ்துவின் சிந்தை. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அவருடைய சிந்தை உடைகளாக இருக்கு இல்லையா. பிலிப்பியர் நிருபத்தில் நாம் பார்க்கிறோம், ஆவியின் சிந்தை நமக்கு இருப்பது அவசியமாக இருக்க வேண்டியது. ஆமென், ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. ஆண்டவர் நமக்கு ஹல்லேலூயா வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் சமாதானத்தை நான் உங்களுக்கு அருளி செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென், the gift of God, அவருடைய கிருபை இலவசம், அவருடைய ஈவு. சங்கீதம் 29:11 பார்க்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம் ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. ஆமென், the greatest blessing in this world. ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் கோடி கோடியாக பணம் வைத்திர எவ்வளோ காரியங்களை நினைவு செய்து பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, அவளுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை. ஆனால்
கர்த்தர் அவருடைய தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி செய்கிறார். ஆமென். Our God grants his peace. It's the greatest blessing for us. Amen. Hallelujah. உங்களுக்கு பணம் இல்லையோ, எது இல்லையோ, காரு பங்களா எதுவும் இல்லையோ, சொத்து இல்லையோ, எது இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. The God's peace is there. Amen. Hallelujah. தேவனுடைய சமாதானம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஹalleluya. அதனால அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்தரிக்கணுங்க. ஆமென். ஹalleluya. அது நிறைவான ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அது நிறைவா இருக்கிறது என்று சொல்லுகிறார். சங்கீதம் 119 165 பார்க்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமென். ஹalleluya. மிகுந்த சமாதானம், abundant peace. ஆமென். ஹalleluya. மிகுந்த சமாதானம். ஆமென். ஹalleluya. யார் வேதத்தை நேசிக்கணுங்க, வேதத்தை வாசிங்க. ஆமென். நேசிங்க, வாசிங்க. ஹalleluya. அதன்படி செய்யுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். அது abundant blessing. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். அங்க நீதிமொழிகள் 3:17 கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. வாசிங்க 3:17. நீதிமொழிகள் புத்தகம் 3:17. அதன் பாதைகள் என்ன பாதைகள்? அது மேல வேதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சமாதானம். ஆமென். அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். அவர் பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, மிகுந்த சமாதானத்தை தருகிறார். அது மாத்திரமல்ல, அந்த சமாதானம் ஒரு நதியை போல இருக்கும். ஒரு நதி எப்படி இருக்குல்ல, அந்த நதியை போல அவருடைய சமாதானம் புரண்டு வரும் என்று ஏசாயா 66:12 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறது, இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும், ஹalleluya, ஜாதிகளின் மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளை பாயும்படி நான் செய்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். ஒரு நதியை போல மிகுந்த சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரும் சொன்னார். அதே ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு, அது யோவான் 14:27 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹalleluya. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இல்லையா? உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். ஹalleluya. Glory to Jesus. ஆமென். யோவான் 16:33 எல்லாருக்கும் தெரியும் இல்லைன்னா அது? ஆமென். ஆமென். உலகத்தை ஜெயித்தேன், உங்களுக்கு உபத்திரம் உண்டானால் உங்களுக்கு சமாதானத்தை நான், என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். ஹalleluya. ஸ்தோத்திரம். அந்த சமாதானம் என்ன செய்யுமா? நம்முடைய இல்லையா? ஸ்தோத்திரம். அது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அது உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹalleluya. சமாதான குறை வரும்போது நம்ம என்ன செய்யணும்? இல்லை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பிலிப்பியர் 4:6-7 பார்க்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். நமக்கு சமாதானம் உண்டுங்க. ஹalleluya. அது யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. இல்லையா? ஸ்தோத்திரம். கோடி கோடியாய் பணம் கொடுத்தாலும் அது அந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் கொடுக்க முடியும். அது தேவன் தான் கொடுக்க முடியும். அதனால சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. சமாதானத்தை பெற்றுக்கொள்ளோம்னா நம்ம சமாதானம் இல்லையா? அங்கே எபேசியர் 2வது அதிகாரத்தில் ஏன் அவர் இயேசு கிறிஸ்துவை என்ன சமாதான காரணராய் மாறினார். ஆமென். ஹalleluya. ஒரு தடுப்பு சுவர், ஒரு பகை இல்லையா? ஒரு தடுப்பு சுவர் இருந்தது. தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு தடுப்பு சுவர் இருந்தது இல்லையா? தேவனோடு கூட மனிதன் அவன் உறவாட முடியவில்லை இல்லையா? அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியவில்லை. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் இழந்த அந்த ஐக்கியத்தை மீண்டும் பெறுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் நமக்கு அதை கொடுத்தார். ஆமென். அவரே சமாதான காரணராக மாறினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எப்பொழுது அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கும் சொல்லுங்க? நமக்கு எப்போ அந்த சமாதானம் கிடைச்சது? முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்று, நான் ஒரு பாவி, என் பாவத்திற்கு இயேசு சிலுவையில் மரித்தார், அவருடைய ரத்தம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும் என்று நாம் கேட்ட பொழுது அப்போது நமக்கு சமாதானம் வந்தது. ஆமென். ஹalleluya. இயேசு நமக்கு வந்தார். ஆமென். சமாதானம். ஆமென். ஓ glory to Jesus. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். யார் உண்டு பண்ணி சமாதானம் சொல்லுங்க? இயேசு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார்.
இல்லையா? அவர்தான் தேவதூதன் சொன்னார் இல்லையா, பூமியிலே சமாதானம். ஏசாயா சொன்னார் 9:6, சமாதான பிரபு என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் இல்லையா? நாம் ஒவ்வொரு காலத்தில் பாவிகளாக இருந்தோம், தேவனை விட்டு தூரமாக இருந்தோம். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த சமாதானம் நமக்குள்ளே வந்தது. அந்த சமாதானம் குறையாதபடிக்கு அது பெருகி கொண்டே இருக்க வேண்டும். மிகுந்த சமாதானம் எப்போது வரும்? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தை நேசிக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம், அதன்படி செய்யும் போது மிகுந்த சந்தோஷம், அதனால சமாதானம். ஆகினால் அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானம் இல்லையா? நம்ம ஜெபத்தில் கூட நிறைய அந்த சமாதானத்தை குறித்து ஜெபத்தில் நடந்தாங்க பிள்ளைகள் இல்லையா? என்ன எதை குறித்து பேசினா, சிலுவையின் பாடுகளை குறித்து சொல்லும் பொழுது ஏசாயா புஸ்தகத்தில் கூட 53வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இல்லை நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவர் தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை யார் மேல் வந்தது? இயேசு. நம்ம தண்டனைங்க இல்லையா, நம்ம சமாதானம் மற்றவர்களாய் கடந்தோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதானத்தை உண்டு பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. அதை நம்ம ஜெபத்தில் நம்ம அதை தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். எல்லாருமே இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 10:36 எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறினார். ஆமென். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறினார். ஆமென். அதான் நற்செய்தி. ஆமென். சுவிசேஷத்தை நற்செய்தியாக கூறினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்கு சமாதானத்தை தருகிறவர். வேறு எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது, யாராலும் கொடுக்க முடியாது. சமாதான உடன்படிக்கை செய்வதற்காக இல்லையா நாடுகள் அங்கே பேசுகிறது, இதுவரைக்கும் சமாதானத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. யார் உள்ளத்தில் எந்த நாட்டிலே இயேசு வருகிறாரோ, எந்த நாடு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாரோ, எந்த மனிதன் ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுதுதான் சமாதானம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்கணும் இல்லையா? எல்லா ஜனங்களும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும். எல்லாம் தூரமாக இருக்கிறார்கள், பகைஞ்சராக இருக்கிறார்கள், விரோதிகளாக இருக்கார் தேவனோருக்கு. அதனால் எல்லாரும் அவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது இல்லையா? அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே கூறினார், சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறினார் என்று பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ரோமர் 5:1 பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆட்கப்பட்டவர் இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமென். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சமாதானம் பெற்றிருக்கோம். வேறு யாரும் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து மூலமாய். எபேசியர் 2:14 பார்க்கிறோம், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிருத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையை தகர்த்தார், நடுச்சுவரை தகர்த்தார். அவரே நம்முடைய சமாதான காரணனார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது, சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறினார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொலோசியர் 1:20 நாம் பார்க்கிறோம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவோ அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. ஒப்புரவாக்குவதற்காக அது இல்லையா, அவர் சிலுவிலே சிந்தின ரத்தம், இயேசு கிறிஸ்துவை நமக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். ஆமென், வேற யாரும் இல்லை. அப்போ நம்ம இந்த சமாதானத்தை நம்ம தேடி பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென், சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். சங்கீதம் 34:14 சொல்லப்பட்டிருக்கிறது, தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஆமென். we should seek the peace of God. ஆமென். தேவனுடைய சமாதானத்தை நம்ம தேடணுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். யாராலும் கொடுக்க முடியாத சமாதானம், உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாத சமாதானம் ஆண்டவர் கொடுக்கிறார், இயேசு கொடுக்கிறார். அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனே நமது சமாதானத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின 15:33 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. 16:20 சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை. ஆமென். 16:20 ரோமர். ஆமென்.
15:33 சொல்ல சமாதானத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 13:11 சமாதானத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4:9 சமாதானத்தின் தேவன் என்று. இப்படியா நிறைய காரியங்களை அவர் சமாதானத்தின் தேவன். இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஆமென். சபையானது அந்த சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண அதில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம சமாதானம் இல்லையா வளர வேண்டும். சமாதானத்தை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் சபையானது. ஆமென். ஒவ்வொரு நாளும் சபை அது சமாதானத்தில் என்ன பண்ணணும் மேன்மை அது மேலும் மேலும் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த சபைக்கு எழுதும்போது எல்லாத்துலையும் அதான் எழுதுகிறார். ஆமென். 1 கொரிந்தியர் 14:33 நம்ம பார்க்கிறோம். எழுதிக்கலாம். 1 கொரிந்தியர் 14:33 சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எதுக்கு தேவனாயிராமல்? ஆமென். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். ஆமென். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. ஆமென். அப்ப சபை யானது என்ன பண்ணா சமாதானத்தோடு நம்ம இருக்கணுங்க. ஆமென். ஒவ்வொரு விசுவாசியும் சமாதானத்தில் இருக்கணும். சபை சமாதானத்திலே பெருக வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். 2 கொரிந்தியர் 13:11 நாம் பார்க்கிறோம். அங்கே எல்லாம் கடைசியாக சகோதரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடைங்கள், ஏக சிந்தியாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். எபேசியர் 4:3 நாம் பார்க்கிறோம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுங்கள். சபையானது சமாதானத்தை என்ன பண்ணோம் அது காத்து கொள்ள வேண்டும் என்று இங்கே நமக்கு நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் அது உலக பிரகாரமான சமாதானம் அல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவன் அல்லேலூயா. தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சமாதானம் கொடுக்கிறார். அதை தேடி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் நமக்கு சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சமாதானம் யாருக்கு கிடையாது? சமாதானம் சொல்லுங்க யாருக்கு? ஆமென். ஏசாயா 48:22 பார்க்கிறோம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் நடக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்காது, இருக்காது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால சமாதானம் அவர்களுக்கு கிடைக்காது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால் நம்ம ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக காணப்படுவது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தையை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். குளோரி அதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆமென். இல்லையா ஆவியின் சிந்தை இல்லையா ஸ்தோத்திரம். அங்கே சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ குளோரி. அல்லேலூயா. அங்கே 1 கொரிந்தியர் 2:16 பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2:14 கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவனா எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென். நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை நம்ம இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஓ குளோரி. அல்லேலூயா. நமக்கு ஆவிக்குரிய சிந்தை வேண்டுமானால் என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தையை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அவருடைய வார்த்தை என்ன பண்ணோம்? தியானித்து கொண்டே இருக்கணும். ஆவிக்குரிய சிந்தை வேண்டுமானால் ஹல்லேலூயா அந்த குணாதிசயம் நமக்கு தேவை என்று சொன்னால் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். யோசுவாவை பார்த்து 1:8 ஆண்டவர் தான் சொன்னார், எப்பொழுதும் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக என்று சொன்னார். சங்கீதம் 4:4 சொல்லப்படு நான் எப்பொழுதும் தியானிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். 1 தீமோத்தேயு 4:15 அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், நீ எப்பொழுதும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நீதிமான் என்ன பண்ணுவாங்க? வேதத்தை தியானிப்பதிலே அவர் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 1:2 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் மகளும் தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நான் வேதத்திலே பிரியமாயிருக்கிறேன், மகிழ்ச்சியாயிருக்கிறேன். சங்கீதம் 119:15 பார்க்கிறோம், 99 பார்க்கிறோம், 148 பார்க்கிறோம் இல்லையா? இந்த வசனங்கள் எல்லாம் நானுடைய வேதத்தில் நான் பிரியமாயிருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அதை நான் தியானிக்கிறேன், இரவும் பகலும் நான் அதை தியானிக்கிறேன் என்று நான் பார்க்கிறோம். சங்கீதத்தை நான் வாசிக்கிறோம் 119:15 பார்க்கிறோம், 99 148. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நான் தியானிக்க வேண்டும். வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஹல்லேலூயா நமக்கு ஆவிக்குரிய சிந்தை கிடைக்கிறது, நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால சமாதானம் அவர் தான் கொடுக்க முடியும். எவ்வளவு எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, எவ்வளவு புயல் வீசினாலும், எவ்வளவு கொந்தளிப்பு, எவ்வளவு கலகம் ஏற்பட்டாலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. நான் உங்களுக்கு பூரண சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென்.
பூரண சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று அவர் சொல்லி போயிருக்கிறார். ஆமென். அந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள யாருக்கு அவர் தருவார்? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் இல்லையா? மனது அதாவது ஸ்பிரிச்சுவல் மைண்ட், ஆவிக்குரிய சிந்தை உடையவனுக்கு. ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால். ஆமென். ஹல்லேலூயா. அவரையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். ஹல்லேலூயா. யாரை காத்துக்கொள்வாராம் சொல்லுங்க? ஆமென். உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உறுதியா பற்றி கொள்ளணும். ஆமென். விட்டா பிடியா. ஆமென். ஹல்லேலூயா. ஏதாவது பிரச்சனை வரும்போது இல்லையா சோதனைகள் வரும்போது குறைவு வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரை விட்டு விடுகிறோமா? விலகி போய்விடுகிறோமா? விலகி போகாதபடிக்கு எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவரை பிடிக்கணுங்க. வேற யார் பக்கம் திரும்பாதீங்க. எந்த சூழ்நிலையும் அவரையே நாம் உறுதியாய் நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். க்ளோரி டு காட். பூர்ண சமாதானத்துடன் இல்லையா அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் இல்லையா? இந்த உலக மனிதன் மீது நம்ம நம்பிக்கை வைக்காதபடிக்கு தேவன் மீதே நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரே நம்ம நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஆமென். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையினாலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. 2 ராஜாக்கள் 18:5 நான் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆமென். அவன் யோபு என்ன சொல்றாரு? 13:15 அவன் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். ஆமென். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் நம்பிக்கை இருப்பேன். அது மாதிரி என்னை கொன்று போட்டாலும் என்னதுன்னா அவர் மேல் நம்பிக்கை. அதான் உறுதி. அல்ல ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவன் உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் அவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள இல்லையா? அதனால தான் அவனுக்கு இரட்டத்தனியான பிளஸிங் கிடைச்சது. ஆமென். யாரெல்லாம் ஆண்டவரை அல்லையா உறுதியாய் பற்றி கொள்ள எல்லா சூழ்நிலை எல்லா சோதனை எல்லா இல்லையா நிலைமையிலும் ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனாய் இருக்கிறானோ கர்த்தரையே நம்பி இருக்கிறபடினால் அவனுக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. அல்லையா? அவன் அவனை போல் யோபுக்கு வந்தது போல யாருக்காவது வந்திருக்கா? இந்த சபையில் இருக்க எல்லாருக்கும் யாருக்காவது ஒரு யோபுக்கு வந்த பிரச்சனை. ஆனால் அவன் என்ன பண்ணான்? என்னை கொன்று போட்டாலும் அவன் மேல் நம்பிக்கை இருப்பேன் இல்லையா? அவன் உறுதி. ஆண்டவரே சொல்றார் என்ன அவரை பற்றி? இவன் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறான். அவன் மனைவி சொன்னது ஏன் இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருக்கிற அப்படிங்கிறா. ஆமென். அவன் நல்ல சாட்சியாலே குட் ரிப்போர்ட் ஃப்ரம் காட் அண்ட் ஹிஸ் வைஃப். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் எல்லாம் மனைவி நல்ல சாட்சி இருக்கா? நம்முடைய உறுதியாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. ஹல்லேலூயா. குடும்பத்தில் இல்லையா மனைவி சொல்கிறோம். யோபு என்ன சொல்ற? மனைவியே சொல்கிறா இவர் உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறாள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வைஃப் சுட் சே ஆமென். ஹல்லேலூயா. கணவர் நல்ல உத்தமத்தில் இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு கணவன் மனைவி வரோம் அப்படி சொல்லட்டும். ஆமென். என்னை கொன்று போட்டான் இல்லையா? சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று அந்த உறுதியான ஒரு நம்பிக்கை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்கள நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓ சங்கீதம் 27:3 சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு விரோதமாக 27:3 சங்கீதம் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட யுத்தம் எவ்வளவு பெற்ற இல்லையா பாளையம் மீது வந்து ஏறினாலும் நான் அவர் மீது நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம ஆராதனை கூட சொன்னாங்க ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அந்த பாட்டு என்னது? தேனியிலும் என்னப்பா பாட்டு பாடின? ஹல்லேலூயா. தேனியிலும் இனிமையா இருக்கு அவருடைய பிரசன்னம், அதனால அவருடைய சமூகம். அதனால அது என்ன பண்ண? டேஸ்ட் அண்ட் see the Lord is good. தேவனுடைய சமூகம் தேவனுடைய பிரசன்னத்தை ருசித்து பாருங்கள். ருசித்து பாருங்கள். எல்லா வேளையிலும் அவரை ருசித்து பார்க்கணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதை பார்க்குறோமா? சோர்ந்து போகிறோமா? ஆண்டவர் விட்டு விலகிடுறோமா? குறை கூறுறோமா? கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாதுன்னு டெசிஷன் எடுக்கணும்னு இன்னைக்கு சொன்னார்ல. we should not இல்லையா கம்ப்ளைண்ட் God.
we should take decision. ஆமென். கம்ப்ளைண்ட் எடுக்க ஆண்டவரை பத்தி குறை கூறாதீங்க. ஆமென். ஹalleluya. எந்த சூழ்நிலையும் யுத்தமே வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் சூழ்ந்து கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கை இருப்பேன். ஹalleluya. அதான் அப்பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். சங்கீதத்தில் தான் பார்க்குறோம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இஸ் a blessed person. அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். ஆமென். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்கணும் ஆண்டவர். எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் நீ என்னோட கூட இருக்கிறீர், நீர் என் நம்பிக்கை, நீர் எனக்கு போதுமானவர், அவன் நீர் என் சமாதானம், உன் சமாதானத்தை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதை ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆமென். அல்லது அதான் ருசித்து பார்க்கிறது. ஆமென். டேஸ்ட் அண்ட் see the Lord is good. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். அதை பார்க்கல ஆண்டவர் ருசித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்ட வேதத்தை சொல்லுகிறது. ஆமென். ஹalleluya. அது மாத்திரமல்ல, உன் வழியை சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எல்லாவற்றையும் அவர் மேலே ஒப்பிக்கணும். ஆமென். சரண்டர் ourselves. ஆமென். சரண்டர் yourself. ஆமென். ஹalleluya. and hand over everything to God. ஹalleluya. அவர் மேல் நம்பிக்கை இரு. ஆமென். you trust God. அவர் மேல் நம்பிக்கை இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். God will give success. நம்ம அதை பற்றி இயல்புங்கள ஆண்டவர் தான் சக்சஸை கொடுக்குறார். நம்முடைய வேலை என்ன வேலை? சக்சஸ் அவருடைய, நம்முடைய இல்லை அவருடைய பார்ட் என்ன வேலை? அவருடைய பார்ட், அவருடைய பங்கு என்னது? வெற்றியை கொடுப்பது, காரியத்தை வாய்க்க பண்ணது. நம்முடைய வேலை ஆமென் அமைதியாக இருக்கணும். ஆமென். அதுதான் மௌனமாக இருக்கணும். சில நேரத்தில் மௌனமாய் அவரை ஆராதிக்கணும்னு சொல்கிறோம் இல்லை, எல்லாத்தையும் மறந்து அவர் மௌனமாக இருக்கிற மௌனமாய். ஆமென். பி சைலண்ட். ஆமென். ஹalleluya. நம்பிக்கை, ட்ரஸ்ட் காட். ஹalleluya. அவர் அவர் ஒப்புவிக்கணும் எல்லாத்தையும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு, அவர் மேல் நம்பிக்கை இரு, அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். 3:5 நமக்கு தெரியும். நீதிமொழிகள் 3:5 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கை இரு. ஆமென். நம்ம சுய புத்தியின் மேலே சாரக்கூடாது. நம்ம நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, உலகம் என்ன சொல்லுகிறது, தத்துவம் என்ன சொல்லுகிறது, மற்ற புத்தகங்கள் என்ன பேசுகிறது, உலக மனிதர்கள் என்ன பேசுகிறார்கள், மற்ற ஆட்கள் என்ன பேசுகிறார்கள், அதன் மேல் நம்முடைய சாயாமல் சுய புத்தியின் மேல் நம்ம சாயாதபடிக்கு ஹalleluya என்ன சொல்லலாம், முழு இதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும், அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாக இருக்கணும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். நிறைய பேர் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க இல்லையா, வாலிபர்கள் எல்லாம் தவறான ஒரு இல்லையா சோத்திரம் காரியங்களை செய்கிறதுனால, பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால, ஆலோசனை கேட்காதனால இல்லையா, ஆவிக்குரிய தலைவர்களுடைய வார்த்தை கேட்காதனால நிறைய வாலிபர்கள், ஆவிக்குரிய வாலிபர்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். எல்லாமே பெரிய பெரிய தலைவர்களும் விழுந்து போகிறார்கள். ஆகியனாலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, நம்ம சுய புத்தியின் மேல் சாயாதபடிக்கு, இது வேதம் என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன சொல்லுகிறார், தேவன் இதை எனக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கேட்டறிந்து காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு எல்லாவற்றிலையும் வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இல்லை 23:18 எல்லாருக்கும் தெரியும் நீதிமொழிகள். ஆமாம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். ஹல்லேலூயா. உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. ஹல்லேலூயா. நான் பயப்படாமல் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஏசாயா 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது. 30:15 சொல்லப்பட்ட ஏசாயா, அவர் என் பெலனாக இருக்கிறார், நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், அவரே என் பெலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 17:5 எல்லாருக்கும் தெரியும். 17 இல்லையா, எரேமியா 17:5-7-13 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். 7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் நம்பிக்கையாக கர்த்தாவே உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள், அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடினால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்கள் பெயர் புழுதில் எழுதப்படும். ஆமென். அவன் புழுதில் எழுதப்பட்டான், அவளுது அவுட்டு. நம்முடைய பெயர் எங்க எழுதப்படணும்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும், ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரை விட்டு விடுகிறவர்களுக்கு அதான் ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கையை மாம்சத்தை என்னது புயபலமாக்கி வைக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள். அதனால கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா.
1 Corinthians 15:19 பார்க்கிறோம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷர்களை பார்க்கலாம் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆமென். உலக பணம் 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 பணம், இந்த உலக ஆசை, இது மேலே அதே பற்றுதலாக இருந்தானா, இம்மைக்காக மாத்திரம் என்ன சொல்லுங்க, நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதவிக்கிறோம். கிறிஸ்துவை எதுக்காக பின்பற்றோம்? இந்த உலக பொருளுக்காக பின்பற்றோம். என்னது உலகம் எல்லாம் உலக பொருள் ஒரு நாளில் போயிடும், டெம்பரரி. ஆனால் நிரந்தரமானது சொல்லுங்க, நிரந்தரமானது சொல்லுங்க சத்தமா. நிரந்தரமானது எது சொல்லுங்க? பரலோகம் நித்திய ஜீவனுக்கு. அதாங்க, அதுக்காக தான் நம்ம உழைக்கணும், பாடுபடணும். அதுக்காக நம்ம பாடுபடுறோமா? எல்லாம் முழு சிந்தை முழு பலம் எல்லாத்தையும் எதுக்காக செலவிடுறோம்? வேதத்தை வாசிக்க செலவிடுறோம், ஜெபத்திற்கு செலவிடுறோமா? நம் நம்பிக்கை அறிக்கையிலே செலவிடுகிறோமா? சுவிசேஷ அறிவிக்க, சமாதானத்தின் நற்செய்தி அறிவிக்க செலவிடுகிறோமா? எவ்வளவு நேரம் சொல்லப்படுறோம்? உலகத்திற்கு எவ்வளவு செலவிடுகிறோம்? தேவனுக்காக எவ்வளவு செலவிடுகிறோம்? இதெல்லாம் பாருங்க. இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை பின்பற்ற வேண்டாம், உலக பொருளுக்காக, வீடுக்காக இல்லையா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவர் நீதி தேர்வு, மீதியெல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். First you seek the kingdom of God, then all things shall be added unto you. Amen. Hallelujah. அதனால இம்மைக்காக மாத்திரம் நம்ம கிறிஸ்துவை பின்பற்றவே கூடாது. இது கிடைக்கல அதை கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்களாம் இது வச்சிருக்காங்க அதை வச்சு சொல்லாதீங்க. ஆனால் இயேசு நமக்கு போதும். அவங்களே கோடி கோடியாக பணம் வைக்கிறாங்க, சமாதானம் இருக்கா? எவ்வளோ சமாதானம் இல்லாத அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்களே, பைத்தியக்காரனாக போயிருக்காங்க. பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் பணம் இழந்து எல்லாம் நஷ்டமடைந்து நடுத்தருவில் பைத்தியக்காரன் அலைந்து கொண்டிருக்காங்க. ஆனால் நம்ம அந்த நிலைமையில் வைக்காதபடிக்கு தேவன் அவருடைய சமாதானத்தையே நமக்கு வைத்திருக்கிறது. பெரிய கிஃப்ட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அது பெரிய ஈவு. அதை நினைத்து அதை டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓ டேஸ்ட் அண்ட் see the Lord is good. ஆமென். அவருடைய சமாதானத்தை நினைத்து ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நாம் தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் உண்டாயிருக்குது. ஆமென். அது திட நம்பிக்கையோடு கூட தேவனிடத்தில் நம்பிக்கை சிலாக்கியம் நமக்கு கிடைத்திருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. நான் மாம்சத்தில் நம்பிக்கை வைக்கேன். அங்கே பிலிப்பியர் 3:3 சொல்றார் பவுல் அப்போஸ்தலன், நான் மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டேன். அவன் ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்றது, அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருந்தான் இல்லையா. யூதம் இல்லையா, எல்லாம் பரிசேயன் இல்லையா, அந்த இதுதான் நியாயப்பிரமாணம், அதுதான் நம்பிக்கையா இருந்தான். ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறது விட்டு விட்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம் நம்பிக்கை அசைவில்லாமல் இருக்க வேண்டும், எப்பொழுதும் அசைவில்லாதபடிக்கு இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வித்அவுட் ஷேக்கிங். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். என்னது? கிறிஸ்து நமக்குள்ளே மகிமையாய் வாசம் பண்ணுவதே. ஆமென். கிறிஸ்து நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதான் நம்முடைய நம்பிக்கை. அந்த சீக்ரெட். ஹல்லேலூயா. கொலோசியர் 1:27 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அசைவில்லாமல் அந்த நம்பிக்கையில நாம் காத்துக்கொள்ளும். கொலோசியர் 1:22. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை பரலோகத்தை குறித்து இருக்கட்டும். கொலோசியர் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பதே அந்த நம்பிக்கை. ஆமென். கிறிஸ்து அந்த ரகசியம் என்னன்னா, கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பதே அந்த நம்பிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பது ரகசியம். ஆமென். ஹல்லேலூயா. ரபா சங்கரலபா லபதரலபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6:17 நம்ம எதன் மீது நம்ம நம்பிக்கை வைக்காதபடிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 6:17 ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதபடிக்கு. ஆமென். அது வாசிங்க. ஹல்லேலூயா. டோன்ட் ட்ரஸ்ட் ஆன் ரிச்சஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஓ ரிபனலபா ரபதனி கரலபலபா ரஷகரலபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. இப்பொழுது நாம் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். வாசிங்க அது 1 தீமோத்தேயு 6:17. பாருங்க, எல்லாமே ஆண்டவர் தர போறாருங்க. ஆமென். அப்போ யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? மாம்சத்தின் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஆமென். இதை கிறிஸ்துவை இம்மிக்காக மாத்திரம் இல்லை, நீ இயேசுவை நீங்கள் பின்பற்றினா அவர் எல்லாமே அவர் கொடுப்பார் உங்களுக்கு. ஆமென். அதான் 6:33 வாசிக்கிறோம் மத்தேயுல. ஆமென். இங்கே அதை தான் வாசிக்கிறோம். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஆமென். வேற என்னங்க வேணும் உங்களுக்கு? ஆமென். ஹல்லேலூயா. யார் மேல் நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லுங்க. எதுக்காக? எல்லாவற்றையும்
அவர் சம்பூரணமாய் தருகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சம்பூரணமாய் தருகிற தேவன். நம்ம எல்லாம் மாற்றிக்கொள்ளணும், நம்ம அதை வளர்க்கணுங்க. we should cultivate, ஆமென், such kind of, ஆமென், ஹல்லேலூயா, spiritual life. ஆமென். நம்ம பயிரிடுறனால அவன் என்ன பண்ண வளர்ப்பான் நாளுக்கு நாள். அது மாதிரி நம்ம இந்த சமாதானத்தை சபைக்குள்ளே வளர்க்க வேண்டும். இந்த ஒரு நம்பிக்கையை நம்ம வளர்க்க வேண்டும். இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை பின்பற்றக்கூடாது இல்லையா? நமக்கு தேவை அங்கே தான் இல்லையா? இந்த கூடாரத்தை விட்டு போயிடும் சீக்கிரத்தில். ஆமென். அங்கே போய் பிரவேசிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. பரதீசுக்குள்ளே நம்ம செல்லுவோம். ஆமென். இன்று நாம் மரித்தால் எங்கே போய் சேருவோம்? பரதீசு. ஆமென், ஹல்லேலூயா. பரதீசு பிறகு இல்லை, பரலோகம் பிறகு முதல்ல பரதீசு தான். நம்முடைய ஆத்மாலாம் எங்கே தெரியுமா போவோம் மரித்த பிறகு? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் பரதீசுக்கு செல்லும். ஆமென், ஹல்லேலூயா. ஆவி தேவனிடத்தில் தந்த தேவனிடத்திற்கு செல்லும், ஆத்மா பரதீசுக்கு செல்லும், சரீரம் மண்ணுக்கு திரும்பும். மாம்ச சரீரம் ஒன்று இருக்கிறது, மகிமையின் சரீரம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படும் என்றெல்லாம் உங்களுக்கு பாடமரம் சொல்லி தரேன். ஆமென். மகிமையின் சரீரம். முதல்ல ஆதாமுக்கு என்ன சரீரம் இருந்தது? ஆண்டவர் மகிமையின் சரீரத்தை படைத்தார். பிறகு மண்ணினாலே மாம்சத்தை உண்டு பண்ணினார். மாம்ச சரீரம் மகிமையின் சரீரம் எல்லாம் இருக்கிறது. ஓகே, ஹல்லேலூயா. அதனால நம்ம பரலோகத்தை குறித்து நம்பிக்கை வைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கை முடிவு பரியந்தம் ஹல்லேலூயா இருக்க வேண்டாம். எபிரேயர் 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய நம்பிக்கை முடிவு பரியந்தம். ஹல்லேலூயா. 3:14. நம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆமென். கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ள இருக்க முடிவு பரியந்தம் இருக்கணுங்க. முடிவு பரியந்தம் நம்ம ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குகளாய் இருப்போம். ஆமென். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டத்தில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று. ஆமென். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம். ஆமென், ஹல்லேலூயா. 6:12 நாம் பார்க்க முடிகிறது. 6:12 எபிரேயர் 6:12 என்ன வசனம் இருக்கிறது? ஹல்லேலூயா. ஜாக்கிரதையை காண்பிக்க உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி, நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகணும். ஆமென், ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. நம் நம்பிக்கை அசைவில்லாமல் இருக்க வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கை அசைவில்லாமல் இருக்க வேண்டும். எபிரேயர் 10 கூட நான் வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி பெரும்படிக்கு பொறுமை இல்லையா தேவையா இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆமென். பின்வாங்கி போவனால் ஆத்மா பிரியமாயிராது, நாமோ கெட்டு போக பின்வாங்குவலாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிகளாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லாமல் 23 எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையிலவராயிருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் என்னாரு? உண்மையிலவர். அதுக்கு என்ன செய்யணுமா? நம்முடைய நம்பிக்கையை என்ன செய்யக்கூடாது? அசைவில்லாமல், ஷேக் ஆகக்கூடாது, உறுதியாக இருக்கணும். இயேசு என் பாவத்திற்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாள் உயிரோடு இருந்தார், அவனை ரட்சித்தார், என் பாவத்தை எல்லா பாவங்களையும் சுத்திகரித்தார், எனக்கு நல்ல சந்தோஷம் கொடுத்தார், சமாதானம் கொடுத்தார், ஒரு நம்பிக்கை தந்திருக்கிறார். பரலோகத்திலே அவரோடு கூட இருப்பேன் ஒரு நம்பிக்கை தந்தார். இந்த பூலோகத்தில் அவரை பின்பற்றினால் எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு உண்டாகும் என்கிற அந்த அறிக்கை, அந்த நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் சொல்லுங்க, அசைவில்லாமல் உறுதியாக இருப்போமாக. ஆமென், ஹல்லேலூயா. அசைவில்லாமல் இருக்கும். அதனால் இந்த வசனத்தெல்லாம் போய் வீட்டில் போய் படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க. நம்ம நம்பிக்கையை அறிக்கையிடணும். we should confess. hallelujah. our trust is Jesus, our peace is God and Jesus. ஆமென். இயேசு தான் நமக்கு சமாதானம். அந்த உறுதியாக இருக்கணுங்க, உறுதியாக இருக்கணும். நகோமி உறுதியாக இருந்ததுனால அவனுக்கு என்ன கிடைச்சது? அப்படி வெறுமை மாறிட்டு. God changed the emptiness into fullness. இல்லையா? எம்டி
காலி, ஒண்ணுமே இல்லைங்க. she landed, hallelujah, ஸ்தோத்திரம். எங்க? பெத்லகேம். she landed in Bethlehem without nothing. ஆமென். ஒண்ணுமே இல்லை கையில, சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க. she trusted God. உறுதியாய் பற்றி கொண்டா. அதனால தான் என்ன பண்ணாரு, எல்லாம் சாப்பாடு கிடைக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்குது சாப்பாடு இல்லையா, கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு மட்டும் பொறுக்கி கொள்றதுக்கு அவன் இல்லையா, வறுத்த கோதுமை எல்லாம் பயிர் எல்லாம் கிடைக்குது, தண்ணி கிடைக்குது. அதன் பிறகு அவன் இல்லையது பெரிய ஐஸ்வர்யானுக்கு என்னாச்சு, அவர் மனைவியானாள். ஆமென். நமக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தால் கூட நம்ம இயேசுவின் மணவாளனுக்கு நம்ம யாரு, மணவாட்டி. அவர்கிட்ட எல்லா ஐஸ்வர்யம் இருக்கு, எல்லாம் இருக்கு. போவாசுக்கு உள்ளதெல்லாம் யாருக்கு, ரூத்துக்கு. ஏன் வந்தது, உறுதியாய் பற்றி கொண்டாள். உன் தேவன் என் தேவன், உன் தேவன் என் தேவன். ஆமென். அது உறுதியாக பற்றி கொண்டாள். அவ்வளோதான் வந்து இனிமேல் நான் பேசவே மாட்டேன்ட்டா நகோமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு ஸ்ட்ராங்கா, அவ்வளவு உறுதியாய் அந்த மோவாபிய தெய்வங்கள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டா. she forsook all the idols, all goddess, all god. ஆமென். எல்லா தெய்வங்களையும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அந்த யெகோவா தேவனை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டபடினால் அவளுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைத்தது. நல்ல சாப்பாடு, பரிபூர்ண ஆகாரம், நல்ல பெரிய பணக்கார குடும்பம். ஹல்லேலூயா. இயேசுவே அவர் மூலமாய் இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொண்டு வர முடிந்தது. ஆமென். she brought peace through Christ Jesus. ஆமென். யார் கொண்டு வந்தது, ரூத் மூலமா தான். அங்கே போவாஸ், அங்க ஈசாய், தாவீதின் சந்ததியில இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதம். ஏங்க சொல்லுங்க, எதனால ரூத்துக்கு எதனால கிடைச்ச ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம்? நம்ம அப்படி இருக்கிறோமா? அதனால் நீங்களே ஆராய்ந்து பார்த்துங்க. எந்த நிலையில் தடுமாறுறோம், எந்த நேரத்தில் விலகி போகிறோம், எந்த நிலையில் இயேசுவை மறுதளிக்கிறோம், அதெல்லாம் பார்க்கணும். சில நேரங்களில் இயேசுவை மறுதளிக்கிற சூழ்நிலைகள் வரும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா. ஆண்டவர் டெஸ்ட் பண்ண சில நேரங்கள் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆளுநர் சாதாரண காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆளுநர் எதையும் மீறி சொல்லக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை விட்டு மீறி சொல்ல. எதையா யோபு அதான் சொல்லுவாங்க, அவள் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தாள் என்று நான் பார்க்கிறோம். ஆமென். ஓவர் பாலலாபா சம டைம் ஓவர். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் ஆண்டவரை நாம் உறுதியாய் நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். விலகி போகாதவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். யோசுவா கடைசி அவர் சொல்றார், அவரை மரிக்க போகிற நிலையில் சொல்ல. யோசுவா 23:7 உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவளுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். ஆமா, யோசுவா கடைசியாக சொல்றாரு, ஆமென், நான் போயிட பிறந்த உலகத்தோடு நான் போகிறேன், சீக்கிரம் நாள் வந்துடுச்சு, அதனால நீங்க தேவனை பற்றி கொண்டிருந்து போல கடைசி வட்டு நீங்க பறிந்து கொண்டு இல்லையா சொல்லுகிறார் இல்லையா. என்ன சொல்றாரு அவரு, ஜாதிகளை கலவக்கூடாது. ஆமென். தேவர்களின் பெயரை நினைக்க கூடாது, அவைகளை கொண்டு ஆணையிடக்கூடாது, அவைகளை சேவிக்க கூடாது, அவளை பணிந்து கொள்ளாமடி எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு எச்சரிப்பு கொடுத்துட்டு போறார் கடைசி. ஆமென். பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிப்பின் செய்தியை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் யோசுவா கொடுத்துட்டு போறார். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமான சகோதரர் கடைசியா எழுதுறார் 1 கொரிந்தியர் 15 கடைசி வசனத்துல 58வது வசனத்துல, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கலாத்தியர் 5:1 ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அது நான் நிலை கொண்டிருக்க நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் நமக்கு இல்லையா, நம்ம தெளிந்த புத்தியுள்ளா இருக்க வேண்டும். விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராகிய பிசாசான கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவனை விழுகலாமா என்று வகை தேடி சுற்றித் திருகிறான். விசுவாசத்தில் 5:9 1 பேதுரு 5:8-9 விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரனிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறுகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. உங்களுடைய விருதியிலிருந்து விலகி போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கடைசி எழுதுறாரு பேதுரு, அவர் நல்லா தெரியும்,
அவர் எப்படி விழுந்து போனார்னு தெரியும். 2 பேர் 3:17 அதான் எழுதுறாரு. 1 பேர் 5:8-9 அதான் எழுதுறாரு. விசுவாசத்தில் உறுதியாக இருங்க, எதிர்த்து நில்லுங்க, பிசாசு எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். அதனால் பிரியமானவர்களே, பவுல் அதான் சொல்றாரு, ஆகையால் சகோதரரே, ஆகையால் பிரியமானவர்களே, 2 பேதுரு 3வது அதிகாரம் 17 பிரியமானவர்களே, இவைகளால் முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காருடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். அப்போ விலகி போகாமல் காத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ் காட். கர்த்தருக்கு யாரும் எழுந்திருப்போம். ரீபாலா ரபல் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானம் இயேசுதான் தர முடியும். நம்ம சமாதானத்தின் தேவன், அவர் தருவார். அவரை ருசித்து பார்க்க வேண்டும், உறுதியாய் அவரை பற்றி கொள்ள வேண்டும், அப்படி நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு பூரண சமாதானம், பூரண ஆயுசு நாட்கள் கிடைக்கும், பூரண ஆசீர்வாதம் கிடைக்கும், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் ஒருபோதும் அங்கே இழந்ததில்லை. ஆண்டவருக்கு இழந்தவர்கள் ஒருவரும் இல்லையா, அங்கே இல்லையா, பழைய தெய்வத்தை விட்டவர்கள் ஆண்டவர் அங்கே யாரையும் தரித்திரராய் மாற்றவில்லை. ஆமென். முதல்ல தரித்திரராக கிடந்தவங்களை தான் ஆசீர்வாதங்களை மாற்றிருக்கிறார். ஒன்றும் இல்லாதவங்க தான் நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிற தேவன். நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம், ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம். நம்ம நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் பெருகட்டும். ஹல்லேலூயா. நீதிமான், நீதிமான் சொல்லுங்க. நீதிமான் என்னது? சூரியனை போல இல்லை, நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியனை போல் அவன் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவன் விசுவாசத்தில் வளருவான், விசுவாசத்தில் உறுதியா இருப்பான், நம்பிக்கையை பெருகுவான், ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பான், அவன் விருத்தி அடைவான். அவன் குறைவதில்லை, ஐஸ்வர்யம் குறைவதில்லை, செல்வாக்கு குறைவதில்லை, ஆண்டவரின் அனுகிரகம் குறைவதில்லை, எல்லாம் எனக்கு பெருகிக்கொண்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு விலகாதிருப்போம், அவர் மேல இருக்க நம்பிக்கை விட்டு விலகாதிருப்போம், வேற எந்த தெய்வத்தை வணங்காமல் இருப்போம், ஆண்டவரை மாத்திரம் கடைசி வரைக்கும் பின்பற்றுவோம். ஹல்லேலூயா. லூக்கா 9:62 சொன்னபடி கலப்பையின் மேல் கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்காதிருக்க கடவன். இயேசுவையே பின்னிட்டு நோக்கி பார்த்து கொண்டே ஓடும். இயேசு நமக்காக சிலுவையில் செய்த அதையே நினைத்து அதையே பார்த்து 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 அது விசுவாச ஓட்டத்திலே விசுவாச ஆரம்பித்தரும் முடிக்கிறோமாகிய அவரையே நோக்கி ஓடுவோம். இயேசு அவருக்கு முன்பாக வைத்திருக்க சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ஆளை எதற்காக ஏற்றுக்கொண்டார்? அவருக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் அந்த நம்பிக்கையை கொண்டார், ஜீவனில் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அதில் உறுதியாக இருக்க வேண்டும், அதை பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும், விலகி போகாதபடிக்கு அவரை நிலைத்திருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த பூலோக ஆசீர்வாதங்களையும் தருவார். இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை பின்பற்றாதபடிக்கு நாம் அவரை பின்பற்றினால் இரண்டத்தையும் தருவார். இம்மைக்கான ஆசீர்வாதம் தருவார், மறுமைக்கான ஆசீர்வாதம் தருவார். தேவன் நல்லவர். ஆமென். சமாதானத்தின் தேவன். ஆமென். இயேசு சமாதானத்தை கொடுக்கவே அவர் பூமியிலே பிறந்தார், மரித்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரிவினையாய் கிடந்த நமக்கு இல்லையா, தேவனுக்கு நமக்கு இடையில ஒரு பிரிவினை இருந்தது. அந்த பிரிட்ஜை அவர் பிரிட்ஜ் பண்ணினார், அவர்தான் அந்த சுவரை அடைத்தார். ஹல்லேலூயா. சமாதானத்தை உண்டு இயேசு மாத்திரமே. ஆமென். இந்த சுவிசேஷத்தை, இந்த சமாதானத்தை சுவிசேஷத்தை, இந்த காரியத்தை சுவிசேஷத்தை நம்ம எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். உலகம் சமாதானம் இல்லாமல் கிடக்கிறது, குழம்பிக் கொண்டு இருக்கிறது, ஆளுடைய வேதனையில் கிடக்கிறது இல்லையா, எல்லாம் பாடுகள் நிறைந்த உலகம். அவளுக்கு வழியே தெரியல, இதிலிருந்து யார் என்னை விடுவிப்பார், யார் எனக்கு சமாதானம் தருவார்? தற்கொலைக்கு முயற்சிக்கிறார்கள், கடன் பிரச்சனை தாங்க முடியவில்லை இல்லையா, நஷ்டம் எல்லாம் என்ன தாங்க முடியவில்லை, இழப்புகள், ஏமாற்றங்கள், என்னென்ன செய்வதுன்னு தெரியல, தற்கொலை தான் வழி, அது இதுதான் வழி, என்ன செய்யணும் புரியாது இருக்க ஜனங்களுக்கு சமாதானத்தின் நற்செய்தியை கூறுவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதை சொல்வதற்கு ஆயத்தமா? ஏசாயா சொன்னபடி இதோ அடியேன் என்று சொல்லட்டும். ஆமென். இதோ அடியேன் இருக்கிறேன், நீங்க சொல்லுங்கப்பா, நான் போகிறேன். ஆமென். அப்போஸ்தலர் 9:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 9:6 யார் சொன்னது? சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய முறை. இதோ அடியேன் இருக்கிறேன், இதோ அடியேன் இருக்கிறேன், நீ சொல்லும், அடியேன் கேட்கிறேன், உம்முடைய சித்தம் ஹல்லேலூயா ஆகட்டும் என்று சொல்லுகிறார். ஆமென். அடியேன் கேட்கிறேன். ஆமென். மரியாதை தான் சொன்னான், ஓ உம்முடைய சித்தம் ஆக கடவுது. ஆமென். அதனால லெட் அஸ் சரண்டர். ஆண்டவரின் நற்செய்தியை சொல்வதற்கு நான் தயார், ஆண்டவரே நான் தயார்.
ஹalleluya. பாளையமே என் மேல் வந்தாலும், ஒரு யுத்தமே என் மேல் புரண்டு வந்தாலும் நான் பயப்படேன், என் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கிறது. ஆமென், ஆமென். யாராவது ஒரு ஜெபம் பண்ணுங்க. சோதனை செய்தி ஆசீர்வாதமாக மாறுவதற்கு ஒவ்வொருத்தருடைய சமாதானம் பெருகட்டும், நம்பிக்கை பெருகட்டும், உறுதிப்படட்டும். ஹalleluya. விட வேண்டிய காரியத்தை விடட்டும். ஹalleluya. சோதனை கர்த்தருக்கு யாராவது சீக்கிரத்தில் ஜெபம் பண்ணுங்க.